தமிழக வெற்றிக் கழகத்தோட பிரம்மாண்டமான இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகிறது. இதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு. இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடை இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாநாடுக்காக 400 ஏக்கரா வாகனம் நிறுத்துவதற்காக மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 ஏக்கரா மாநாடுக்கு மட்டுமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் 300 மீட்டர் வாக் ஷோ நடத்த போறாங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாயை பிளக்கும் மாநாடு. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கான அறிவிப்பது வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ அதுக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மாநாட்டுக்கான அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கை ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்னாடி நாள் விஜய் அவர்கள் மதுரைக்கு சென்றிருக்காங்க. மாநாடுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் தான் இந்த ஒரு அறிக்கையை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் விஜய் கூட எந்த கட்சி கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. இதுக்கான அறிவிப்பு தான் மாநாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான எந்த விதமான அறிவிப்பு மாநாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ராட்டஜி டீமும் விஜய் அவர்களும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ விஜய் அவர்களோட தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும். ஸோ விஜய் அவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு போகக்கூடாது. அதிமுக கூட கூட்டணிக்கு போகக்கூடாது, பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை ஏற்று வந்த கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதனால முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை இன்னுமே மாநாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்த போறாங்க. தன்னோட கொள்கைகள் என்னென்ன, முக்கியமாக எப்பயுமே பிரச்சாரம் செய்யும்போது ஒவ்வொரு கட்சிகளும் தன்னோட கொள்கைகளை அஃபிஷியலாக அறிவிப்பாங்க. என்னென்ன நாங்கள் ஆட்சிக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிப்பாங்க. இது எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது தான் ஒரு 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி பிரச்சாரம் வாக்குறுதிகள் பிரச்சார சமயத்தில் அறிவிப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தன்னோட வாக்குறுதியை யாரும் அறிவிப்பதற்கு முன்னாடியே இரண்டாவது மாநில மாநாட்டில் பிரம்மாண்டமாக அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இந்த வாக்குறுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுவது என்னன்னா, இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போறாங்க. அதையும் தாண்டி இந்த வாக்குறுதிகளில் இலவசம் அப்படிங்கிற பெயரே இருக்கக்கூடாது. மக்களுக்கு இலவசமாக எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ மக்கள் பிச்சைக்காரர்களாக ஆக்கக்கூடாது. மக்கள் இலவசமாக அந்த அளவுக்கு வாங்குற மாதிரி நம்ம நாட்டை மாற்றக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம நாட்டை மாற்றணும். அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை திரு விஜய் அவர்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் தமிழக மக்கள் மத்தியில் அதிகமாகுமா. ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிகிறது. அதாவது இந்த மாநாட்டில் எந்த விதமான கூட்டணி அறிவிப்பும் கிடையாது. கூட்டணிக்கான இன்டைரக்டான அழைப்பும் இந்த மாநாட்டில் கிடையாது. முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பெயர் தான் விஜய் அவர்கள் இந்த மாநாடே நடத்த போறாங்க. அதனால விஜய் அவர்களை ஏற்று எந்த கட்சி கூட்டணி வருகிறதோ அந்த கட்சி கூட தான் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போறாங்க. அதனால கூட்டணிக்கான அறிவிப்பு சுத்தமாக கிடையாது. மக்களுக்கான வாக்குறுதிகள் இந்த மாநாட்டில் வெளியிட போகிறார்கள் விஜய் அவர்கள். அந்த வாக்குறுதிக்கு அப்புறமா தான் தமிழக அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. ஸோ ஓகே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஆகஸ்ட் 21ஆம் தேதி யாரெல்லாம் மாநாட்டு களத்துக்கு போக போகிறீங்க, மாநாட்டுக்கு யாரெல்லாம் போக போகிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகிறது. இதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு. இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடை இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாநாடுக்காக 400 ஏக்கரா வாகனம் நிறுத்துவதற்காக மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 ஏக்கரா மாநாடுக்கு மட்டுமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் 300 மீட்டர் வாக் ஷோ நடத்த போறாங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாயை பிளக்கும் மாநாடு. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டில்
திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கான அறிவிப்பது வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ அதுக்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மாநாட்டுக்கான அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கை ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்னாடி நாள் வந்து விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்து சென்றிருக்காங்க. மாநாடுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு அறிக்கையை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் விஜய் கூட எந்த கட்சி கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் வந்து அதிகமாகவே இருக்குது. இதுக்கான அறிவிப்பு தான் மாநாட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான எந்த விதமான அறிவிப்பு மாநாட்டில் இருக்காது அப்படி சொல்லப்படுகிறது. இப்போ வரைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ராட்டஜி டீமும் விஜய் அவர்களும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து விஜய் அவர்களோட தலைமையில் தான் வந்து கூட்டணி வந்து இருக்கணும். ஸோ விஜய் அவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு வந்து போகக்கூடாது, அதிமுக கூட கூட்டணிக்கு போகக்கூடாது, பிஜேபியோட கூட்டணி போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை ஏற்று வந்த கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை இன்னுமே வந்து மாநாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உறுதிப்படுத்த போகிறாங்க. தன்னோட கொள்கைகள் என்னென்ன, முக்கியமாக வந்து எப்பயுமே வந்து பிரச்சாரம் செய்யும்போது ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தன்னோட கொள்கைகளை வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிப்பாங்க. என்னென்ன வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிவிப்பாங்க. இது வந்து எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது தான் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி வந்து பிரச்சாரம் வாக்குறுதிகள் வந்து பிரச்சார சமயத்தில் வந்து அறிவிப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தன்னோட வாக்குறுதியை வந்து யாரும் அறிவிப்பதற்கு முன்னாடியே வந்து 2வது மாநில மாநாட்டில் பிரம்மாண்டமாக வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த வாக்குறுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுவது என்னன்னா, இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அதையும் தாண்டி இந்த வாக்குறுதிகளில் இலவசம் அப்படிங்கிற பெயரே வந்து இருக்கக்கூடாது, மக்களுக்கு இலவசமாக எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஸோ மக்கள் வந்து பிச்சைக்காரர்களாக ஆக்கக்கூடாது, மக்களை இலவசமாக வாங்க அந்த அளவுக்கு வாங்குற மாதிரி நம்ம நாட்டை வந்து இருக்கக்கூடாது, நம்ம நாட்டை வந்து மாற்றணும், அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் வந்து தமிழக மக்கள் மத்தியில் அதிகமாகுமா. ஒரு விஷயம் மட்டும் கிளியராக வந்து தெரிகிறது. அதாவது இந்த மாநாட்டில் எந்த விதமான கூட்டணி அறிவிப்பும் கிடையாது, கூட்டணிக்கான இன்டைரக்டான அழைப்பும் வந்து இந்த மாநாட்டில் கிடையாது. முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பெயர் தான் வந்து விஜய் அவர்கள் இந்த மாநாடே வந்து நடத்த போகிறாங்க. அதனால் விஜய் அவர்களை ஏற்று எந்த கட்சி கூட்டணி வருகிறதோ அந்த கட்சி கூட தான் விஜய் அவர்கள் கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க. அதனால் கூட்டணிக்கான அறிவிப்பு சுத்தமாக கிடையாது. மக்களுக்கான வாக்குறுதிகள் இந்த மாநாட்டில் வந்து வெளியிட போகிறார்கள் விஜய் அவர்கள். அந்த வாக்குறுதிக்கு அப்புறமா தான் வந்து தமிழக அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. ஸோ ஓகே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆகஸ்ட் 21ஆம் தேதி யாரெல்லாம் வந்து மாநாட்டு களத்துக்கு வந்து போக போகிறீங்க, மாநாட்டுக்கு யாரெல்லாம் போக போகிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.